friends, welcome to Ambervedia channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2 அதில் த கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். The gift. Once a beggar was hungry. He saw a big house and went there to see if he would get something to eat. பெக்கர்னா என்ன, பிச்சைக்காரங்க. அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுறான்னா, அவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது. அதனால் ஒரு பெரிய ஒரு பெரிய வீட்டை பார்த்துட்டு அந்த வீட்டில் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்களான்னு பார்க்குறாரு. The house was very big and luxurious. There was a beautiful garden around the house. இந்த ஹவுஸு ரொம்ப அழகாகவும் ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சான். அதுவும் அந்த ஹவுஸுடைய வாசலில் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான ஒரு கார்டன் தோட்டமும் இருந்துச்சான் அந்த ஹவுஸில். As he neared the house, he could smell tasty food. அந்த பிச்சைக்காரர் அந்த வீட்டை நெருங்கும்போது அங்கே ஒரு சுவையான ஃபுட்டு, அந்த ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டோடைய ஸ்மெல் அவருக்கு வந்துச்சான். He knocked at the door. knockடுன்னா என்ன, தட்டுறது. அவர் டோரை தட்டினாரா, கதவை. A well-dressed man opened the door. The man's face shrank on seeing the old man. அப்போது அவர் தட்டினோடனே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய மேன் ஓப்பன் பண்ணாராம் டோரை. அப்போது அந்த மேனோட ஃபேஸு இந்த பிச்சைக்காரரை பார்த்தோன்னா ரொம்ப கோபமாக இருந்துச்சான். He asked in a harsh tone, "What do you want?" The old man, with his feeble voice, replied, "It has been 2 days since I had food, so please give me something to eat." அப்போது அந்த ரொம்ப கோவமான மூஞ்சை வச்சுட்டு அந்த டோரை திறந்து அந்த மேன் என்ன பண்ணுறாரு, அந்த பிச்சைக்காரரை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரொம்ப ரொம்ப சவுண்டே இல்லாமல் ரொம்ப மெலிந்த வாய்ஸில் என்ன சொல்கிறாரு, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. The rich man got angry and shouted at the beggar, "Do you think I am running free food service? Get out of here." அதுக்கு அந்த கேட்டோன்னே அந்த ரிச் மேன் என்ன சொல்கிறாரு, ரொம்ப கோவமாகி அந்த பிச்சைக்காரர்கிட்ட கத்துறாரு. நீ என்ன, நான் இங்கே ஃப்ரீ ஃபுட் சர்வீஸ் வச்சுருக்கேன்னு நினச்சியா, வெளில போ அப்படின்னு சொல்கிறாரு. The old man with the same tone recused, "Is there any left out? Don't stand here wasting my time. Get out of my sight," said the man and slammed the door. அந்த ஓல்டு மேனு திரும்பி என்ன பண்ணுறாரு, அதே டோனில், எனக்கு ஏதாச்சும் பழசு ரொம்ப வீணாக போனது இருந்தால் கூட தாங்க, நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு. அப்படியும் அந்த ரிச் மேன் என்ன சொல்கிறாங்க, இங்கே நின்று என்னுடைய டயத்தை நீ வேஸ்ட் பண்ணாத, போ, இந்த வீட்டை விட்டு போ, இங்கே நிற்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னோன்னே சொல்லிட்டு இந்த கதை ரொம்ப சத்தமாக அப்படியே சாத்திடுறாரு. அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, மெதுவாக நடந்து அங்கிட்டு போயிடுறாரு. On his way, he saw a lady from the house dropping banana leaves with food in the trash can. He was sad. அப்போது வீணாக போனது கூட இருந்தால் தாங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க தரல. ஆனால் அந்த ஹவுஸில் ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, வீணாக போன சாத்தையெல்லாம் கொண்ட பனானா லீவ்ஸில் டஸ்ட்பினில் கொட்டுறாங்க. உடனே அந்த பெக்கருக்கு ரொம்ப சேட் ஆகிடுது. He slowly walked to the next house and knocked at the door. "Is anybody there?" After repeated knocks, a voice answered, "Nobody is home. Try the next house." அடுத்து அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக நடந்து போய் அடுத்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் போய் கதவை தட்டி, இந்த வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வருது, வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வீட்டை போய் பாருங்க, வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு. அப்போது "If there is no one, then who is answering me?" asked the old man. இப்போ யாருமே இல்லாமல் எப்படி எனக்கு இப்போ வாய்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு ஓல்டு மேன். The man got irritated and opened the door and said, "Why don't you try the big house in the same street?
The old man sadly replied, I tried but he did not offer any food. அப்போது அந்த மேன் ரொம்ப கோவமாகி டோரை திறந்து கேட்குறாரு, ஏன் இதே தெருவில் தான் ரொம்ப பெரிய பணக்கார வீடு இருக்கே, அங்கே போய் கேளு அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஓல்டு மேன் ரொம்ப சோகத்தோடு சொல்கிறாரு, நான் ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க எனக்கு கொஞ்சம் கூட எந்த சாப்பாடுமே தரல அப்படின்னு கேட்குறாங்க. He asked, how can you expect me to help you? He did not offer any food. He asked, how can you expect me to help you when the richest man of the village did it? The old man left the place. அப்போது அவங்க அந்த மேன் கேட்குறாங்க, ஏன் நான் இவ்வளோ சின்ன வீடாக வச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ என்கிட்ட வந்து கேட்குறியே ஹெல்ப் பண்ண சொல்லி, அவ்வளோ ரிச்சஸ்ட் மேனாக இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணிடுறாங்க, அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. The old man was tired and could not walk anymore. So he sat under a tree and soon slept. A man in shabby clothes woke him and asked who or place to stay. The poor man said, you look tired and hungry. Come to my home and stay with us. அப்போது இந்த ஓல்டு மேன் என்ன பண்ணிடுறாரு, ரொம்ப டயர்டாகி நடக்கக்கூட முடியாமல் போய் ஒரு மரத்துக்கு அடியில் படுத்து தூங்கிடுறாரு உட்காந்தபடியே டயர்டில். அந்த மேன் அப்போது இன்னொரு மேன் வந்து புவர் மேன் தான், ஏழையான மேன் வந்து இங்கே நடந்து அந்த வழியாக போகிறாரு. அப்போது ஏன் நீங்கள் இங்கே படுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஓல்டு மேன் சொல்கிறாங்க, எனக்கு எந்த சாப்பாடு ஃபுட்டு எதுவுமே இல்லை, எனக்கு ஸ்டே பண்ண இடம் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புவர் மேன் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நீ ரொம்ப ஒன்று பார்க்குறதுக்கு பசியாகவும் டயர்டாகவும் இருக்கீங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோட ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The old man replied, I don't want to be a burden to you. I just need some food. The poor man said, okay, just come and have some food with us. He took the old man to his hut. அப்போது அந்த புவர் மேன் வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஓல்டு மேன் சொல்கிறாங்க, எனக்கு ஹவுஸ் எல்லாம் ஸ்டே பண்ண வேண்டாம், எனக்கு கொஞ்சமாக ஃபுட்டு மட்டும் வேணும், அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த புவர் மேன் சொல்கிறாங்க, ஓகே பரவாயில்ல வாங்க எங்கள் வீட்டுக்கு, அங்கே நாங்கள் ஃபுட்டு தரோம் அப்படின்னு அவங்களுடைய வீட்டுக்கு என்ன பண்ணிடுறாரு. அவங்களுடைய வீடு என்ன, சாதாரண ஒரு ஹட்டு தான், ஒரு குடிசை வீடு தான். இந்த ஏழை மனுஷனுடைய சாதாரண குடிசை வீடு தான். அங்கேயே அந்த ஓல்டு மேனை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த புவர் மேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் இதோடைய கண்டினியூஷன் நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.